ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு நல்லா சூப்பராக ஒரு சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது. எல்லாரும் செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணிங்கனாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி கிடைக்கும். நல்ல ஒரு டேஸ்டியான வீட்டில் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான புட்டிங் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் எடுத்துக்கிட்டு அந்த கப்பில் 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக கொஞ்சம் கோபுரமாக எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு பால் எடுத்து கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம நல்லா திக்காக காய வச்சு சூடு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த காய வச்ச பாலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா நைஸாக பால் சேர்த்து கரைச்சிக்கணும். அரை கப் பாலையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பக்கமாக அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு கடாய் அப்படி இல்லைன்னா பேன் எடுத்துக்கோங்க. நான் ஒரு குட்டி பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சும்மா 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கலர் மாறி வர வரைக்கும் நம்ம நல்லா ஸ்பூன் வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா டார்க்காக கலர் மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டு இந்த ட்ரேயில் சேர்த்துக்கலாம். ட்ரே ஃபுல்லாக நல்லா எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வீட்டில் ஏதாவது பாக்ஸ் இருந்தால் அந்த பாக்ஸில் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த மாதிரி பாக்ஸ் இருக்கோ இல்லை ட்ரே இருக்கோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரேவை அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். நல்லா அப்படியே செட் ஆகட்டும். அதுக்குள்ளே மற்ற பொருள்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் 2.5 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்க போகிறேன். நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. பேக்கெட் பால் இல்லை பசும்பால் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். பால் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவை பாலில் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கணும். நல்லா ஒரு முறை ஸ்பூனில் கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கையில் இன்னொரு பக்கம் கரண்டி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலந்து கொடுக்கணும். ஏன்னா பால் காய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது சேர்க்கும் போது உருண்டை கட்டிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருங்க. அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அடிக்காமல் நல்லா சூப்பராக ரெசிபியை கொண்டு வர முடியும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே இதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு பால் நல்லா காய வச்சதுக்கப்புறமா கலந்து வச்ச அந்த அரிசி மாவு கலவையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை எடுத்து வச்சுருக்கேன். இந்த சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். 1/4 கப் மட்டும் இல்லாமல் கூட எக்ஸ்ட்ரா நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் ஸ்வீட் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நல்லா இன்னும் திக்கான பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் நம்மளால் கொண்டு வர முடியும். சர்க்கரையை சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இல்லை வெண்ணெய் நெய் ரெண்டுமே பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், சேர்க்காம கூட செய்யலாம். ஆனால் வெண்ணெய் நெய் ஏதாவது ஒன்று சேர்த்து செய்யும் போது நல்லாயிருக்கும். டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம குக் பண்ண கொஞ்சம் நல்லா திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. அதாவது நீங்கள் ஸ்பூனில் எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். இன்னும் நல்லா திக்காக இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இன்னும் நீங்கள் திக்காக கூட குக் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சி தான். சூடு ஆற இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும். அப்போது இது கரெக்டாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த முட்டையை நல்லா அடிச்சிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பாருங்கள் நல்லா கலராக இருக்கும். அடிக்க கொஞ்சம் லைட் கலருக்கு வரும் பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா அடிக்கணும். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நல்லா நீங்கள் விஸ்க வச்சு இப்படி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 நிமிஷத்துக்கு முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். முட்டையோடைய ஸ்மெல் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும்.
இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ்வில் குக் பண்ணி எடுக்கும்போது எந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தது இப்படி எடுத்து ஊற்றும்பொழுது இப்போ பாருங்கள் சூடு கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு சூடு ஆறி இருக்குது. அந்த சூடு ஆறும்போது இந்த அளவுக்கு நல்லா திக்காக க்ரீம் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு பாதி அளவுக்கு சூடு இருக்கும் போதே பரவாயில்ல சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப சூடு ஆற வைக்கணும்னு இல்லை. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையோடு சேர்த்து நல்லா நான் வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த ட்ரேவை ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த கலவையை சேர்த்துக்கலாம். அந்த சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செட் ஆகிட்ருக்கும், அதனால் ஊற்றும் போதும் மிக்ஸ் ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி பாத்திரம், குக்கர், கடாய் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ ஸ்டீமர் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டீமரில் வந்து தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு மேலே வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அதையும் வச்சுக்கலாம். நீங்கள் கடாயில், குக்கரில், அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்துலலாம் வைக்கும்போது தண்ணி எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டாண்ட் இல்லைனா ஏதாவது ஒரு கப் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த ட்ரேவை வைக்கணும். தண்ணியில் வைக்கக்கூடாது, அதனால் ஒரு கப்போ இல்லை ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு நீங்கள் அது மேலே வைக்கணும் இந்த ட்ரேவை. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டீமர் தான் எடுக்கிறேன், அதனால் இது மேலே ஒரு பாத்திரம் வைப்போம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நான் வந்து இந்த ட்ரேவை வச்சுட போகிறேன். ட்ரேவை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து விட்டுறக்கூடாது, ஒரு பிளேட் போட்டு மூடி வைக்கணும். தண்ணி வந்து உள்ளே போகாமல் இருக்கணும், அதுக்காக ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கிறேன். அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தால் அதை கூட நீங்கள் போட்டு கவர் பண்ணிக்கலாம் அந்த ட்ரேயில். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. அதுக்கு மேலே நான் வந்து இந்த மூடியை போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ நல்லா இதை வேக வச்சு எடுக்கணும். குறைஞ்சது ஒரு 20லேருந்து 30 நிமிஷமாவது ஆகும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 35 நிமிஷத்துக்கு வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு குச்சி அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா குக் ஆகியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒட்டுச்சுன்னா வேகலை, இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ட்ரேவை மட்டும் எடுத்து தனியாக வச்சிடுறேன். நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூடு வந்து நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கத்தியை வச்சு இந்த ஓரங்களை மட்டும் கொஞ்சம் லைட்டாக எடுத்து விட்டுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். ட்ரேலேருந்து அழகாக வந்து விழுந்துருச்சு. சர்க்கரையை வந்து மெல்ட் பண்ணி சேர்த்தோம் பார்த்தீங்களா, அது பாருங்கள் எவ்வளோ நல்லா டார்க்காக சூப்பராக வந்திருக்கு. எந்த அளவுக்கு நம்ம சர்க்கரையை கலர் வர மாதிரி நம்ம வந்து குக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டார்க்காக இருக்கும். உங்களுக்கு லைட் கலரில் வேணும்னா சர்க்கரை லைட்டாக கலர் மாறினோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரேயில் மாற்றிக்கலாம். நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம வந்து அரிசி மாவையும் பால், சர்க்கரை 3யும் வச்சு சூப்பராக நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அப்படியே தொட்டோம்னாலே போதும், அப்படியே உடையும். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். சும்மா லைட்டாக தொட்டாலே போதும், அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுவும் வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பால், சர்க்கரை, முட்டை, அரிசி மாவு இந்த 4 பொருள் இருந்தால் போதும். டக்குன்னு இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.